ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ராவலுக்காக நான் ஒரு 5 ப்ராடக்ட்டை வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்றா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் பேர் தான் கிரண். நம்ம சேனல் நிறைய ட்ராவல் கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேம்பிங் டென்ட்டை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட நேம் பிராண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. அமேசான்லேருந்து பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, டேரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த டென்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அண்ட் இதோட டீட்டெயில் ரிவ்யூவை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அமேசான்லேருந்து பேக்கிங்க்கு பாக்ஸ் எல்லாம் எதுவும் கொடுத்து அனுப்பல. ஜஸ்ட் இது ஒரே ஒரு பேக் மட்டும் அப்படியே எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எடுத்த உடனே டென்ட் கொடுத்துருக்காங்க. இதை சைடில் வச்சுருவோம், அப்புறமா இதை பிரித்து பார்ப்போம். அண்ட் ஒரு 4 கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பியோட குவாலிட்டி நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 4 கம்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு தெர்மல் லேயருமே கொடுத்துருக்காங்க. எங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் குளிரான இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இதை கீழே விரித்து போட்டுட்டு நீங்கள் டென்ட்டுள்ள இதை நீங்கள் கீழே விரித்து போட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதனால இந்த ஒரு தெர்மல் லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து டென்ட் பறக்காத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் த்ரெட்டியும் அண்ட் ஒரு 4 கம்பியும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 4 கம்பியும் இந்த மாதிரி ஒரு பிளாக் த்ரெட்டுமே கொடுத்துருக்காங்க. அதை விட்டால் பேக்கில் எதுவுமே இல்லை, பேக் காலி தான். இப்போ இந்த டென்ட்டை செட்டப் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த ஒரு டென்ட்டை செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு லாக்கை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து செப்பரேட்டாக வந்துடும். இந்த டென்ட்டை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நாலா பக்கமும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுறணும். இப்படி ஓப்பன் பண்ணி விட்ட அப்புறம் இன்னொரு லேயர் மாதிரி இங்கே இருக்கும். அது 4த்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது 4யுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலே ஒரு இந்த ஹேண்டில் நீங்கள் பிடிச்சி தூக்குனாலே டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுது. இங்கே ஜஸ்ட் நீங்கள் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து க்ளீனாக லாக் ஆகிடுது. நாலா பக்கமும் இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து நீங்கள் இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நாலா பக்கமே லாக் ஆகிடுது. அண்ட் 3 பக்கம் நம்மளுக்கு இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு ஒரு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நெட் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் நெட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஒரு நெட் கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கம்பி பார்த்தோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல அட்டாச் பண்ணி நம்ம வந்து இப்படி டென்ட்டை 2 சைடும் இப்படி முன்ன வந்து நிற்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. தாராளமாக ஒரு 3 பேர் வரைக்கும் படுத்துக்கலாம். அண்ட் மேலே வந்து ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் போர்ட்டபிள் ஃபேனோ இல்லை லைட்டோ எதுனா ஒன்று போட்டுக்கணுன்னா ஹுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் வச்சுக்கிறதுக்கோ இல்லை புக்ஸ் வச்சுக்கிறதுக்கோ ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், சிம்பிள். உள்ளே வேறு எதுவுமே இல்லை. இந்த கீழே இருக்கிற மெட்டீரியல் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தின்னாக இருக்குது. கல் எதுனா பட்டு கிழிஞ்சிச்சு அப்படின்னா இது கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் அதை விட்டால் இந்த டென்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இந்த சைடில் இருக்கிற இந்த கிளாத்தோட குவாலிட்டி தான் நல்லா இருக்குது. பட் இந்த கம்பியோட குவாலிட்டி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப தின்னாக இருக்குது. சும்மா ஜோராக நம்ம வச்சு மடக்குனாலும் ஒடிஞ்சிற மாதிரி தான் இருக்குது. பட் கொடுத்துருக்கிற ப்ரைஸுக்கு இந்த ஒரு டென்ட் வந்து வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இது சின்னதாக தெரியுதோ என்னவோ தெரில, பட் நேரில் பார்க்குறதுக்கு இது செம்ம பெருசாக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். ஸோ இந்த டென்ட்டை ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா, லைக் ப்ரெஸ் பண்ணி டைட்டாக ஹார்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா
இப்படி நாலா பக்கமே ஃபோல்ட் ஆகும். ஃபோல்டான டென்ட்டை இப்படி வச்சுட்டு அகெயின் நீங்கள் இதை எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி 4 பக்கமும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னரையும் ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தரே இதை பிரித்து மாட்டுறது ரொம்ப கஷ்டம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு டென்ட் யூஸ் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆறாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ க்ளீனாக ரோல் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அதே பெல்ட் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்க இந்த டென்ட்டை கொடுத்துருக்கிற இந்த இது ஃபோல்டாக இருக்கும் போது இருக்கிற சைஸுக்கும் இது ஓப்பன் அப் ஆகிறப்போ அதுக்கு இருக்கிற சைஸும் மேசிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த டென்ட்டை வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ரிவ்யூ பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த டென்ட்டை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி அப்புறமா தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது இது என்னடா இது இவ்வளோண்டு இருக்கே, இது எவ்வளோ பெருசு இருக்க போகுது, அமேசான் வந்து 3 to 4% ஸ்டே ஆகிற மாதிரி டென்ட் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க கொடுத்துருக்க இந்த சைஸை பார்த்து நான் இது அவ்வளோ பெருசாலாம் இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் இது நிஜமாவே ரொம்ப பெருசாக நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலாக அவங்க கொடுத்த அதே செட்டப்பில் நம்ம உள்ளே வச்சு பார்க்கலாம். லைக் ஏன்னா எப்பவுமே ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், க்ளோஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரு சின்ன பேக்கில் ஃபிட் ஆகுது அப்படின்றத ஒரு அட்வான்டேஜ். நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னா கூட எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக கேரி பண்ணலாம். வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆறாமல் உக்காந்துட்டு ஆத்திரப்படாத கொஞ்சம் நிதானமாக நம்ம க்ளோஸ் பண்ணோம். இல்லை இந்த ஜிப் எதனா அறந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த டென்ட்டை திருப்பி இந்த பேக்கில் வச்சு கொண்டு போகவே முடியாது. இந்த பேக்கோட ஸ்டிச்சிங் குவாலிட்டியுமே கொஞ்சம் லோக்கல் தான், அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு 3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 வாட்டி யூஸ் பண்ணும் போதே இது ஆல்ரெடி தையல் விட ஆரம்பிச்சிருச்சு சைடில் பேக்கெல்லாம். பேக் பண்ணியாச்சு, ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டென்ட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ராவல் பண்ணுறது, எனக்கு சும்மா நார்மலாக பேசிக்காக ஒரு டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டென்ட்டை வந்து தாராளமாக வாங்கலாம். அண்ட் இல்லை நான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்கத்லான் போயிட்டு நீங்கள் டென்ட் வாங்கலாம். டெக்கத்லான் டென்ட் தான் இருக்கிறதுலே லைக் பிராண்டடான ஒரு நல்ல டென்ட். அதோட குவாலிட்டி வந்து யாராலுமே அடிச்சிக்க முடியாது. வீடியோ இதற்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். Until and see you people in the next video. This is Kiran signing off. Thank you.